எடுக்கணும். அதர்வைஸ் அதுல எதுவுமே அவர சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இல்ல அப்டின்னா, நீங்க ஆன்லைன்ல போய் எடுக்க தேவையில்ல. வெறும் ஆத்தர சரி. மட்டும் அங்க கோட் பண்ணி வச்சுட்டா போதும். கீழ இப்ப அபௌட் த ஆத்தர்லருந்து அந்த ஆத்தர் நேம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து எந்த சாப்டருக்கு அந்த அபௌட் த ஆத்தர் நேம் ஆத்தர்ல குடுத்தாலும் இருந்து அபௌட் த ஆத்தர்லயோ, இல்ல அபௌட் த கான்ட்ரிபியூட்டர்ஸ்லயோ அவங்களுடைய நேம் இருந்து அங்க அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா, தாராளமா நீங்க எடுத்து ஆட் பண்ணி தான் ஆகணும். ஓகே மேம். சாப்டர் ஆத்தருக்கும் நீங்க பிளர்ப் போட்டு தான் ஆகணும். ஓகே மேம். புக்ல இருந்துச்சுன்னா மட்டும். புக்ல இல்ல அப்டின்னா நீங்க போட தேவையில்ல. ஓகே மேம். ஆத்தருடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க வந்து என்னது ஆன்லைன்ல புக்ல இருந்தா எடுங்க. அப்படி இல்லன்னா ஆன்லைன்ல சர்ச் பண்ணி எடுத்து தான் ஆகணும். ஓகே மேம். ஓகேவா? ஓகே மேம். சாம்பிள் குடுத்துருக்காங்களா? ரசூல் சார் சாம்பிள் குடுத்துருக்கீங்களா எல்லாருக்கும்? சிந்து? ம். ஓகே சார். சரிப்பா சாம்பிள் சார் வந்து சாம்பிள்ஸ் குடுத்துருவாங்க. இண்டெக்ஸுக்கு சாம்பிள் குடுத்துருவாங்க. அது மாரி ஒரு ஃபுல் புக்கு டெலிவரி ஆன புக்கு கரெக்ட்டான ஃபார்மட்ல இருக்கிறத நான் பார்த்து எடுத்து குடுத்துர்றேன். அதுவும் சாம்பிள்ல இருக்கும். இல்லாத விஷயம் நான் சொன்னது போக இல்லாத விஷயம் ஏதாவது வந்துச்சுன்னா, கொரி கேளுங்க. அப்படி இல்லன்னா உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்க ஸ்பெக்ல கூட அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க. அப்படியும் தெரியலன்னா நீங்க வந்து கொரி கேளுங்க. ரசூல் சார் கிட்ட கேளுங்க. அவரு எனக்கு அனுப்பிச்சு கேட்பாரு. இல்ல கால் கனெக்ட் பண்ண சொன்னா கூட கனெக்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு என்ன டவுட்ன்னு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேவா? இப்ப இதுவரைக்கும் சொல்லிக் குடுத்த வரைக்கும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? டாக் புக் பொறுத்தவரைக்கும் இப்ப நான் ஓவரால் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அத நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இதுல மஸ்ட்டே ரெஃபரன்ஸ் பார்ட் மட்டும் தான். அதே மாரி சாப்டர்லலாம் ஃபுட் நோட் வந்துச்சுன்னா, எண்ட் ஆஃப் த சாப்டர் நோட் வந்துச்சுன்னா, அது வந்து எண்ட் சிஹெச் நோட்ன்னு சொல்லுவோம். புக்கு பேக்ல வந்துச்சுன்னா, எண்டு பிகே நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு எண்ட் இன்சர்ட் ஐட்டம்னு ஒண்ணு போடுவோம். என்னன்னா, இருங்க நான் இப்ப இந்த சாப்டரோட எண்ட் செக்ஷன் இருக்குப்பா. இப்ப இதுக்குள்ள நோட்ஸ் இருக்கு. நோட்ஸ் தூக்கி நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த எல்லா நோட்ஸையும் தூக்கி பாடி மேட்டருக்கார எங்கெங்கெல்லாம் கால் அவுட் வருதோ அங்க இன்சர்ட் பண்ணிடுவோம். கட் பண்ணி அங்க கொண்டு போய் பண்ணிடுவோம். இந்த நோட்ஸ்ன்ற ஒரு இது மட்டும் ஹெட்டிங் மட்டும் நிக்கும். அப்ப நம்ம இங்க என்னன்னா நோட்ஸ்ன்ற அந்த செக்ஷனே போட தேவையில்லை. இந்த இடத்துல இன்சர்ட் ஐட்டம் எண்ட் சிஹெச் நோட்ஸ் அது எத்தனை பேஜ்ல ஃபாலோ ஆகுதோ அந்த பேஜ் நம்ம இங்க வச்சுட்டா ஓகேவா? அந்த செக்ஷன் தேவையில்லை எடுக்க தேவை. இன்சர்ட் ஐட்டம் எண்ட் சிஹெச் நோட்ஸ் ஒரு கான்செப்ட். ஓகேவா? இதே புக் அண்ட் நோட்டா வந்துச்சுன்னா அங்கேயே எல்லாத்தையும் கட் பண்ணி மூவ் பண்ணிட்டு அந்த ரிமார்க் கண்டிஷன் கிட்ட இருந்து நம்ம ஃபிலிம்ஸ் கொடுத்தோம்ல அதே மாதிரி ஒரு கான்செப்ட் என்ன கொடுக்கணும். அங்கேயும் இன்சர்ட் ஐட்டம் எண்ட் சிஹெச் நோட்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியலன்னா தயவு செஞ்சு ஸ்பெக்ல போயிட்டு எண்ட் சிஹெச் நோட் எண்ட் பிக்க நோட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி எடுத்துருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்க, அந்த சங்க் எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. சாம்பிள்ல பாருங்க. அது தெரியலன்னா ஸ்பெக்ல பாருங்க. ஸ்பெக்லையும் தெரியல அப்படின்னா கால் பண்ணு. புரியல சார். ரன் பண்ண ஓகே. அந்த காமிச்சு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்.
பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸ் இப்படி சங்க் பிரிச்சிருக்கேன். இது நான் வந்து எரர் அடிக்காம இருக்கணும் வேலிடேஷன் பண்றப்ப ஃபர்ஸ்ட் நான் இண்டெக்ஸ் ரன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வேலிடேஷன் பண்ணிடுவேன் புக்கை முடிச்சதுமே. அப்ப எரர் அடிக்காம இருக்கணும்ன்றதுக்காக நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இண்டெக்ஸ் வந்து இப்படிதான் எடுத்துக்கணும். நான் சொன்னேன் பாத்தீங்களா உங்கள்கிட்ட, நேம் இண்டெக்ஸ்ன்னு போட்டுட்டு ஒரு இண்டெக்ஸ் எடுக்கிறீங்க, அது ஆத்தர் இண்டெக்ஸ்ல இருந்ததுன்னா அதை நேம் இண்டெக்ஸ் போட்டுங்க. நேம் ஒரே ஒரு இண்டெக்ஸ் தான் புக்ல வருது அப்படின்னாலே இந்த நேம் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி டேக் பண்ணணும். இண்டெக்ஸ் ஒன்னுன்னு போட்டுட்டு இண்டெக்ஸ் ஒன் க்ளோஸ் பண்ணிடுங்க. அங்கங்கே இண்டெக்ஸ் ஒன்னா இருந்தாலும் இண்டெக்ஸ் டூவா இருந்தாலும் ஓப்பன் பண்ணி அந்த எண்ட் ஆஃப் த லைன்ல அது க்ளோஸ் பண்ணிடணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எங்க வருதோ அதுக்கு முன்னாடி ஸ்பிளிட்ன்ற ஒரு செல்ஃப் க்ளோஸ் போடணும். இதுதான் அந்த டூலோட மாடல் வந்து இப்படிதான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி மாடல்ல இருந்தாதான் அந்த டூல் ரன் ஆகுற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்ப இப்படிதான் இருக்கணும். இதுக்கப்புறம் இதுதான் இண்டெக்ஸ் ஒன்னு. அதே மாதிரி இண்டெக்ஸ் டூ, இதுக்கப்புறம் ஸ்பிளிட், இண்டெக்ஸ் டூ க்ளோசிங். இதுல வந்து இன்னொரு ஐட்டம் பாத்தீங்கன்னா சி. சார் உங்கள்கிட்ட சாம்பிள்ஸ் இருந்ததுன்னா கொடுக்குறீங்களா இண்டெக்ஸுக்கு? சார் சாம்பிள் டேக்கிங் இருந்தா கொடுக்குறீங்களா? சரி ஓகே. இந்த வரேன் 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 இருங்க. ஓகே இருக்கட்டும். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட என்ன காமிச்சு நேம் இண்டெக்ஸ் ஓபன் பண்ணி நேம் இண்டெக்ஸ் க்ளோசிங் வரைக்கும் இந்த மாதிரி போட்டு ஸ்பிளிட் போட்டு வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறமா இண்டெக்ஸ் இண்டெக்ஸுக்குன்னு ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. exe ஃபைல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உடனே என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆகி இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். இந்த இதுல வந்து நீங்க ப்ரௌஸ் பண்ணணும். உங்களுடைய நீங்க ஒர்க் பண்ண ஃபைலை எந்த பாத்துல வச்சிருக்கீங்களோ, இந்த பாத்துல என்னோட ஃபைல் இருக்கு. ஓகேவா? இதை வந்து நான் என்ன பண்றேன், ப்ரௌஸ் பண்ணி போறேன். போயிட்டு நம்ம அந்த இண்டெக்ஸ் மாடல் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஃபைலை இதுல கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்க அந்த அந்த ஃபைல் வந்து இங்க செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இண்டெக்ஸை லிங்க் பண்ண போறோம். அப்ப இண்டெக்ஸ் லிங்க்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணி அது லிங்க் போட்டுரும். போட்டதுக்கு அப்புறமா ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்னு வரும். நீங்க ஓகே கொடுத்துட்டு இந்த பாத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட்னு ஒரு ஃபைல் கொடுத்துருக்கோம், அண்ட் ரிப்போர்ட் லாக்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். இந்த ரிப்போர்ட் லாக் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இங்க பேஜ் நாட் ஃபவுண்ட்னு வரணும். வந்துச்சுன்னா மட்டும்தான் எல்லா இண்டெக்ஸும் ரன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நான் இந்த இண்டெக்ஸ்ல ஒரு ஒரு இடத்துல மட்டும் நான் ஸ்பிளிட் போடல. ஒரு இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்பிளிட்டை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி இதே பார்த்த கால் அவுட் பண்ணிட்டு இண்டெக்ஸை ரன் பண்றேன். கிளம்புங்க.
ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ இங்கே ரிப்போர்ட் லாக் இருக்கும். அந்த லாகை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். லைன் தெரியுதா? எந்த லைனுக்கு நான் ஸ்பிளிட்டு கொடுக்கலையோ அந்த லைன் வந்து இங்கே ரன் ஆகாமல் எரரில் அடிச்சிரும், ரிப்போர்ட்டில் அடிச்சிரும். இப்போ நான் இதை பார்த்துட்டு போயிட்டு இதை நான் ஃபைன் பண்ணி என்னுடைய ஒரிஜினல் ஃபைலுக்கு போயிட்டு, அதாவது ரன் பண்ணுறதுக்கு பிஃபோராக உள்ள ஃபைலில் நான் அங்கே போயிட்டு இதை நான் ஃபைன் பண்ணி என்ன பண்ணும், இண்டெக்ஸில் தட்டில் ஸ்பிளிட்டு போட்டுட்டு சேவ் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரிப்போர்ட் லாக் ஓப்பன் பண்ணுறேன். பேஜ் நாட் ஃபவுண்ட் வந்துருச்சா? அது மாதிரி என்னென்னலாம் நீங்கள் வந்து ரன் ஆகலை அப்படின்ற டீட்டெயில் வந்து இதில் அது எரராக இருந்ததுன்னா இங்கே வந்துடும். இதை பார்த்து சரி பண்ணிவிட்டு நான் என்ன வே ஆஃப் மெத்தடில் இப்போ நான் ரன் பண்ணணும் அந்த மாதிரி ரன் பண்ணிக்கேன். பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வரணும். அப்போ தான் இண்டெக்ஸ் ஃபுல்லாக உள்ள ரென்செட் ஆயிருக்குன்னு. இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் எடுக்க வேண்டியது இந்த அவுட் ஃபைல் தான். இந்த அவுட் ஃபைலில் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பேக்கேஜ் கொடுக்குறப்ப தனியாக வேற ஒரு பாத்தில் கொண்டு போய் போட்டு இந்த அவுட்டை டெலீட் பண்ணிவிட்டு ஃபைல் நேமிங் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் எக்ஸ்எம்எல் டாட் எக்ஸ்எம்எல்ன்ற ஃபைல் நேமோட இமேஜஸ் ப்ளஸ் பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபோல்டராக ஜிப் பண்ணி எனக்கு ஃபைல் கொடுக்கும். ஓகேங்களா? புரிஞ்சா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ்க்குள்ள இமேஜ் இருக்கணும். எனக்கு கவர் இமேஜ் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால கவர் இமேஜ் மட்டும்தான் எடுத்தேன். ஆன்லைன்ல எடுத்தேன். ஃபைலுக்குள்ள வேற இமேஜ் கிடையாது, அதனால அந்த கவர் இமேஜ் மட்டும் இருக்கு. பிடிஎஃப்ஸ்குள்ள நான் எத்தனை சங்கா அதை பிரிச்சேனோ அத்தனை சங்கா ஃப்ரண்ட் மேட்ரு பேக் மேட்ரு சங்கு ப்ளஸ் சாப்டர் சங்கு. எனக்கு பார்ட் வரல, பார்ட் வந்துருச்சுன்னா பார்ட் சங்க்கும் நான் வச்சிருப்பேன். என்ன சங்கா நான் பிரிச்சிருக்கணும் எக்ஸ்எம்எல்ல அதே சங்கோட நேமிங்ல பிடிஎஃப் ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே வச்சிருக்கேன். ப்ளஸ் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்எம்எல் இது மூணையும் சேர்த்து ஒரு ஜிப் ஃபைலாக க்ரியேட் பண்ணி இதை நீங்கள் கிளைண்ட்டுக்கு டெலிவரி கொடுக்கணும். இது ஆன்லைன். இதுக்கப்புறமா இது நீங்கள் ஆக்சிஜனில் வேலிடேட் பண்ணணும். இது நீங்கள் ஃபைலை முடிச்சோடனே முதல்ல ஆக்சிஜனில் வேலிடேட் பண்ணி ஃபைல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த 3 பேக்கேஜுமே போடணும். ஆக்சிஜனில் வேலிடேட் பண்ணி நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா இந்த பேக்கேஜ் போட்டதுக்கப்புறமா இந்த பேக்கேஜோட ஜிப் ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு கிளைண்ட்டோட ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று இருக்குது. அந்த போர்ட்டலில் எல்லாருக்கும் அக்சஸ் கிடையாது, கொடுத்துருக்காங்க. கொடுத்தவங்கள்ட்ட நீங்கள் ஃபைலை மூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு இது ஆன்லைன் வேலிடேஷன் போட்டு அதில் எரர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கிளைண்ட்டுக்கு மூவ் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ப்ரொசீஜர். நான் இந்த சிஇசி ஆல்சோ சொன்னல, இதில் இருக்கு பாருங்க. சி ஆல்சோ இந்த மாதிரி வரும். இது வந்து கண்டென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா சி ஆல்சோ அப்படின்னு வந்திருக்கும். சி ஆல்சோன்னு ஒரு கண்டென்ட் இங்கே வந்துட்டு எப்படி இருக்குன்னா சி ஆல்சோ அப்படின்னு வந்திருக்கும். இந்த சி ஆல்சோ இந்த கண்டென்ட் இருக்கா? இப்போ நம்ம இது டேக் பண்ணுறது எப்படி போடணும்னா சி ஆல்சோவுக்கு டேக் பண்ணிட்டு இந்த லைனை வந்து இந்த அட்ரிபியூட் தர இந்த இதை வச்சு கண்டென்ட்டை வச்சுட்டு இங்கே க்ளோஸ் பண்ணணும். இதே கான்செப்ட் தான் சீக்கோ. இன்கேஸ் இந்த நம்பர் வந்து இங்கே கொடுக்கல, இந்த நம்பர் இங்கே கொடுக்காம இது மட்டும் தான் இருக்கு, அப்போ இதுக்கு ஸ்பிளிட் இல்லாம இது ரன் ஆகாது, எரர் த்ரோ பண்ணும். இப்போ என்ன பண்ணுங்க, இதை இந்த இண்டெக்ஸ்குள்ள இருக்கான்னு சர்ச் பண்ணுங்க. இல்லையா? இந்த கண்டென்ட்டை இண்டெக்ஸ்குள்ள இருக்கான்னு சர்ச் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த நம்பரை காப்பி பண்ணிட்டு கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, அந்த சி ஆல்சோக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? எதுக்குமே ஸ்பிளிட் இல்லாம இருக்கக்கூடாது, ஸ்பிளிட் நம்பர் இல்லாம இருக்கக்கூடாது. உங்களுக்கு கண்டென்ட் இந்த இண்டெக்ஸ்குள்ளேயும் ஃபைண்ட் ஆகல, வேற எங்கேயுமே ஃபைண்ட் ஆகல அப்படின்னா அந்த வேர்டு வந்து எந்த பேஜில் ஃபர்ஸ்ட் நீங்க சர்ச் பண்றப்ப எந்த பாடி மேட்ருக்குள்ள எந்த பேஜில் ஃபைண்ட் ஆகுதோ அந்த பேஜ் நம்பர் எடுத்துட்டு வந்து ஸ்பிளிட் போட்டு கேட்கணும். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? புரிஞ்சுதா?
புரியுதுங்களா? யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஓகே. தேங்க் யூ. புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, சொல்றேன். இல்லன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறதுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா சார்? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைங்களா? மேம் சி ஆல்சோ போடுறீங்களா மேம்? ஆமாப்பா. நான் ப்ராசஸ் பண்றப்ப டவுட் வந்துச்சுன்னா நான் உங்களை ஒரு கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த டவுட் இல்ல மேம் இப்போ சி ஆல்சோ ஸ்டார்ட் பண்றீங்களா அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் ஒன் க்ளோஸ் ஆகாதா? சி ஆல்சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இண்டெக்ஸ் ஒன் அங்க க்ளோஸ் ஆகும். பண்ணக்கூடாதுமா, அங்க பண்ணக்கூடாது. எங்க அந்த சி ஆல்சோ முடியுதோ அதுக்கு ஆஃப்டர் தான் நீங்க அந்த இண்டெக்ஸ் ஒன்ன க்ளோஸ் பண்ணணும். அது ஒரே லைன் தான். ஓகே மேம். அது ஒரே லைன்னா அந்த கேனபிஸ் ஹெர்ப்ன்றதுக்கு கீழே அது என்டர் ஆகி தான் அந்த சி ஆல்சோ வரும். அந்த சி ஆல்சோ எங்க முடியுதோ அங்கே தான் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஒன்ன